இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்துல நம்ம தியானித்து வருகிறோம் நினைத்தருளும் கர்த்தர் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு நினைத்தருளி அடைக்கலம் அடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அநேக நேரங்களில நம்முடைய வியாதிகளில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய பலத்தை இழந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பலத்தை கொடுத்தார். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் இல்ல வேற எந்த காரியமாகட்டும், இழந்து போன காரியங்களில ஆண்டவர் நமக்கு இழந்து போனதை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள அந்த நம்மை நினைத்தருளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம தியானித்தோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் யாத்திராகமம் 32 அதிகாரம் 13 வசனம். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி மோசே விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த எதற்காக இந்த விண்ணப்பத்தை அவன் ஏறெடுக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசே சீனாய் மலையில ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ள போனான். அவன் வருவதற்கு தாமதமான உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆரோனத்துல போய் சொல்றாங்க, எங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்த இந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது, அதனால எங்களை அழைத்து கொண்டு போவதற்காக எனக்கு தெய்வத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பொன் ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து அவங்க ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து அதை இது எங்களுக்கு முன்பதாக செல்லும் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. கர்த்தர் இதை பார்த்து மிகவும் வேதனை உற்றவராக என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா 10ஆம் வசனம், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு மோசேட்ட சொல்றாரு. அப்போ இந்த மோசே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நீர் கர்த்தாவே, நீர் மகா பலத்தினாலும் வல்லமை உள்ள கைகளினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய கோபம் பற்றி எறிவது என்ன? நீங்க இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் உங்களுடைய கோபத்தை பற்றி எறிய பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். நீங்க இந்த மலைகளை உங்களை கொண்டு போடுறதுக்காக தான் எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லாதபடிக்கு நீங்க இவங்க மேல பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்காக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த மோசே விண்ணப்பத்தை செய்கிறவனா இருக்கிறான். அப்பதான் இவன் சொல்றான், உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியை என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே, இவங்களுக்குலாம் இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆணையிட்டு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உங்களை விட்டு விடு, நான் உங்களை அழிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலை யாராவது நம்ம கிட்ட இப்படி சொன்னாங்க அப்படின்னா, அப்போ இவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு விடுகிறவர்களாய் காணப்படுவோம். அநேக நேரத்துல இவங்க இப்படி பண்ணாங்க, அதனால இவங்களுக்கு தேவைதான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறவர்களாக தான் நம்ம காணப்படுறோம். ஆனா இந்த மோசே அவங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தனை செய்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், நீங்க இப்படி இவங்களை அழித்து கொண்டு போறதுக்கு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி எகிப்தியர் சொல்லக்கூடாது, அவங்க அப்படி சொல்லுவானே, நீங்க அதுக்கு நீங்க இவங்க மேல நீங்க செய்ய இருந்த தீங்க குறித்து நீங்க மனஸ்தாபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த உடன்படிக்கையை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறான். இந்த ஜெபம் ஒரு வித்தியாசமான ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் அதை நினைத்து என்ன செஞ்சாரு, அவங்களை அந்த செய்ய தீங்க என்ன செஞ்சாரு, விலக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை தீங்கான காரியங்கள் நேரிடுகிறதாய் காணப்படுகிறதா, நாம் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நமக்கும் உள்ள தீங்கு ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றி போடுவார். மற்றவர்களுடைய தீங்கையும் ஆண்டவர் மாற்றி போட வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர் மற்றவர்களை நினைத்தருளுவதற்காக நம்ம ஜெபிக்கணும். அநேக நேரம் நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே என் குடும்பத்தை நினைத்தருங்க, என் பிள்ளை நினைத்தருங்க, என்னுடைய சந்ததியை நினைத்தருங்க, என்னுடைய கடன் பிரச்சனைகளை நீங்க நினைத்தருளுங்க, என்னுடைய பிரச்சனைகளை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களுக்காக நம்ம சுயநலமாய் ஜெபிக்கிறவர்களாக காணப்படும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, மோசையை போல நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு.
ஏன் அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்தாரு? கிருபாதார பலியாக மரித்தாரு. அவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவரா இருக்கார். அவர் நமக்காக பரிந்து பேசல அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நாம் தண்டிக்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம நிலை நிற்க முடியாது. யாருமே இந்த உலகத்துல நிலை நிற்க முடியாது. அவர் நமக்கு கிருபாதார பலியா இருந்ததுனால, நமக்காக பரிந்து பேசுகிறதுனால நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும்போது அவங்க விக்கிரக ஆராதனை செய்தாங்க, அதனால ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மோசேயின் ஜெபம் எப்படி காணப்படுகிறது? இந்த 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அவர் மோசேயின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுனால அவர் செய்ய நினைத்த தீங்க செய்யல அப்படின்னு பார்க்கிறோம். நம்முடைய காரியங்கள்ல ஆண்டவர் நிறைய நாட்களில் நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் அவருக்கு எரிச்சலூட்டின காரியங்களுக்காக அவர் நமக்கு தீங்கு செய்வது போல தீங்கு செய்யணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவிடத்துல பரிந்து பேசும்போது நம்முடைய பாவங்களுக்காக கிருபாதார பலியாக மரித்ததுனால அந்த தீங்கு நம்மேல் வராதபடிக்கு அவருடைய பரிந்து பேசுதல் நமக்கு என்ன செய்து உதவியாய் காணப்படுகிறது. அதே போல மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் மேல் இருக்கிற தீங்குக்காக ஆண்டவர் பரிதாபம் கொள்கிறவராய் காணப்படுகிறார். அநேக நேரத்துல நம்ம இதை யோசிக்க மாட்டோம். ஏன்னா ஒருவேளை ஒருத்தவங்க நம்மளுக்கு தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க அதனாலதான் இப்படி அவங்களுக்கு ஆயிட்டுன்னு சொல்லி அநேக நேரங்களில நம்முடைய வாய் அதை சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. ஆனா நாம் சிந்திக்க அழைக்கப்படும் ஒருவேளை இவ்வளவு நாளும் நம்ம அப்படி பேசுறவங்களா இருந்தோம்னா இனி அப்படிப்பட்டதான வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. நம்ம இந்த நேரத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. மற்றவர்களுக்கு வருகிற தீங்கு நிமித்தம் அவர்களுக்காக, அவர்கள் அழிவிலிருந்து காக்கப்படும்படியாக, அவர்கள் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நாங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேகத்தை, ஒரு ஆண்டவருடைய அந்த கண்ணீரின் ஜெபத்தை நம்ம பரிந்து பேசுகிற ஆவிய ஆண்டவரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மோசேயின் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தருளி அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டீர் என்று பார்க்கிறோம். இதே போல எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பாவங்களின் நிமித்தமாக எங்களுக்கு ஆண்டவரே வரவேண்டிய தீங்குக்காக பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவரே பிதாவினிடத்துல பரிந்து பேசும்போது ஆவியானவர் எங்கள் மூலமா வாக்கு கடந்தாத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவரே அந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே பரிந்து பேசுகிறதை கேட்டு எங்களுக்கு நீர் வரவேண்டிய தீங்கை செய்யாதபடி எங்களை காத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. அதே போல நாங்கள் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு வர இருக்கிற தீங்குக்காக அந்த தீங்கிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படும்படியாக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கட்டளையிடுங்க. அந்த ஜெப ஆவி எங்களிடத்துல தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்மை மாற்றுவாராக. ஆமென். மகிமை